எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல உள்ள இங்கிலீஷ் மற்றும் தமிழ் கொஸ்டின்க்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். எந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, 10th வரைக்கும் மட்டும் தான் இருக்கா, இல்ல 11th 12th போயிருக்காங்களா அப்படின்றதான் ஃபுல்லா பார்க்க போறோம். இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமா வெயிட்டேஜ் கொடுங்க. இங்கிலீஷ் அதிகமா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு பேரலலா கரண்ட் அஃபேர்ஸும் படிங்க. ஏன்னா அந்த 20 மார்க் தான் உங்க ரிசல்ட்டவே டிசைட் பண்ணும். அந்த 20 மார்க்ல நீங்க ஒரு 15ல இருந்து ஒரு 18 போட்டீங்க அப்படின்னா, இல்ல 20க்கு 20 போட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் டாப்பர். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா காமனா 6 to 10 வரைக்கும் எல்லாருமே எல்லா விஷயங்களும் படிச்சிருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா எஸ்ஏ எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஐ ஹேட் மணி என்ன வரும்? ஐ வுட் ஹேவ் டொனேட்டட். இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 137ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான். பாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதை தாண்டி அவங்க வந்துட்டு அடிஷனலா புதுசா அவங்களை வந்துட்டு நாலேஜ் செக் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. டைரக்ட் கொஸ்டின் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் நோபடி கால்டு கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? டிட் தே. நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால இங்க பாசிட்டிவ்ல தான் வரணும். ஸோ இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 196ல இருக்கு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பேசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்றது மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். இது எங்க இருக்குன்னா 9th பேஜ் நம்பர் 160ல இருக்கு. அதே கொஸ்டின் 10th இருக்கு பேஜ் நம்பர் 14ல. ஸோ ரெண்டுமே முக்கியமானது. இதுவும் ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் தான், சரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சூஸ் தி அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃபார் தி ஃபாலோவிங். எனி ஃபில்லிங் ஆப் அ பாஸ்டேஜ் ரிகார்டட் அஸ் அ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க? அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னா மொனுமெண்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இது எங்க இருக்குன்னா 6th 3rd term பேஜ் நம்பர் 99ல இருக்கு. நெக்ஸ்ட் இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் த ஃபெஸ்ட் வில் ஹேப்பன் ஷி இஸ் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். இது மட்டும் தான் புக்ல இல்ல. ஸோ நெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் எக்காச் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா ஃப்ரேசஸ்ல இருக்கும். இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ல 8th இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பேஜ் நம்பர் 98ல இருக்கு. அண்ட் ஐடியல் பெர்சன் இது லாஸ்ட் டைம் கூட இதே கொஸ்டின் வந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் 2023 இதே மாதிரி ஒரு ஐடியம் ஃப்ரேசஸ் வந்துட்டு சேம் ஃபேசஸ்ல உள்ள அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியம் ஃப்ரேசஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சூஸ் தி ஆப்ஷன் விச் ஹேஸ் லாஜிக்கல் ரெலவன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி. அது என்னது? கரெக்ட் தான். ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி. செகண்ட் ஒன் ஃபைன் மீன்ஸ் த அமௌண்ட் பெய்டு பனிஷ்மெண்ட். ஸோ இதுல ரெண்டு விதமா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருங்க? இன் தி எபோ சென்டென்ஸ் த வேர்ட் ஃபைன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த வேர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஃபோன்ஸ் கிடையாது. இது என்ன வந்திருக்கணும்? ஹோமோ நைம்ஸ் வந்திருக்கும். ஹோமோ நைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா கரெக்ட். ஹோமோஃபோன்ஸ் வேற, ஹோமோ நைம்ஸ் வேற. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னா 8th புக்ல இருக்கு, 9th புக்லயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 8th 9thல இருக்கு. ஸோ இதை கரெக்டா பாத்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ்க்கும் ஹோமோ நைம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கிளியரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பியூட்டி என்ன வரும்? பியூட்டி அப்படின்றது நவுன். பிரிட்டி அப்படின்றது அட்ஜெக்டிவ். நீட்லி அப்படின்றது அட்வெர்ப். அன்லெஸ் அப்படின்றது கன்ஜெக்ஷன். இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 17 or 19ல இருக்கு. Filling the blank with suitable conjunction. You can't go abroad until you get the visa. விசா வர வரைக்கும் நீ போக முடியாது. இது எங்க இருக்குன்னா 8th பேஜ் நம்பர் 103. கன்ஜெக்ஷன் அதே மாதிரி 10thல 1 or 2ல கன்ஜெக்ஷன் பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் fill in the blanks. It is our responsibility to save sparrows. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் தமிழ் பார்த்துருவோம். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து இருக்கிறது என்னது? தம் உயிர் அப்படின்னு வரணும். தம் பிளஸ் உயிர், தம் உயிர். இது எங்க இருக்கு அப்படின்னா 6th பேஜ் நம்பர் 21 3rd termல இருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு புக் பேக் கொஸ்டின். என்னது? புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்றது. இதுவும் எங்க இருக்குன்னா 6th பேஜ் நம்பர் 25 2nd termல இருக்கு. இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் குடு குடு சல சொல்ல அப்படின்றது என்னது? இரட்டை.
கிளவிகள். இது எங்க இருக்குன்னா 7th பேஜ் நம்பர் 62 3rd டேர்ம்ல இருக்கு. இது ஒரு நெக்ஸ்ட் பிறவினை அல்லாத சொற்றொடரை கண்டறிக. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். இது எங்க இருக்கு அப்படின்னா 9th பேஜ் நம்பர் 19ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். புக் பேக் மட்டும்தான் தமிழை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறிக. நெல்லையில் தமிழறிஞர் பலர் வாழ்ந்தனர். அந்த காலத்துல பல பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னா இறந்த காலம். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா 7th பேஜ் நம்பர் 22 செகண்ட் டேர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். இதுக்கு விடை கேட்ட வினாவை கேட்டிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் எவை மிகும் அப்படின்றதான் கரெக்டானது. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 117ல கொடுத்துருங்க. ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்க படிச்சு புரிஞ்சுனீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வரைந்த ஓவியம் அப்படின்றது இது ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் கரெக்டா இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். எது வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எது பெயரச்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம அது ஒரு வீடியோவாவே போடுவோம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 113ல இருக்கு. நெக்ஸ்ட் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. பராபரமேன்னு வந்துட்டாலே நீங்க என்ன செய்யலாம்? தாயுமானவர் தான். தாயு மாணவர். இது என்னன்னா பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்றதான் பொருள். இது எங்கன்னா 8th பேஜ் நம்பர் 170ல இருக்கு. நெக்ஸ்ட் கடவுச்சீட்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பாஸ்போர்ட் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான். ஸோ அது மீனிங் கரெக்டா தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் பின்வரும் எதிர்ச்சொல்லை பொறுத்துக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இது ஈஸியானது. இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின் தான் இதுவும். ஸோ 7th பேஜ் நம்பர் 31 3rd டேர்ம்ல இருக்கு. ஸோ இவ்வளவுதான் 100 கொஸ்டின் இவ்வளவுதான். ஸோ இந்த 100 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 11th இருந்து ஓவராலாவே 11th இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10ல இருந்து 11 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த 10ல இருந்து அதாவது 11th 12th ரெண்டுமே சேர்த்து சொல்றேன். 10ல இருந்து 11 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த 10ல இருந்து 11 கொஸ்டினை நம்ம படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணி எழுதலாம். ஏன்னா 6 to 10 வரைக்கும் நீங்க கிளியரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஈஸியா எழுதலாம். ஸோ இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மோஸ்ட்லி எங்க கவர் ஆயிருக்கு அப்படின்னா 9th 10th 7th தான். 6 to 10 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் 11th 12th போயிருக்காங்க. அதுவும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். அது நீங்க கீழே படிச்சீங்கன்னா ஈஸியா எழுதிருக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஓவராலாவே இந்த 100 கொஸ்டின்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 90 வச்சுக்கோங்களேன். 90 கொஸ்டின் நீங்க 6 to 10 படிச்சீங்கன்னா 90 கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எது பீக்ல இருக்கோ அதை படிச்சீங்கன்னா ஈஸியா அதுவும் போட்டுடலாம். எல்லாமே புக் பேக் தான். இங்கிலீஷும் சரி தமிழுமே சரி ரெண்டுமே என்னது புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் தான். வேற எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை. ஸோ இதோட தான் படிக்க போறீங்க. இதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்ம குரூப்ல நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா கீழே யூடியூப்ல கீழேயே லிங்க் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி 2023 எஸ்ஐ கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தோம். கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தோம். அது நல்லபடியா பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கரெக்டா டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட டெஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ரெகுலரா படிக்கணும், ரெகுலரா டெஸ்ட் போடணும். அதான் நம்மளோட டெஸ்டோட ரூல்ஸ். நான் வந்துட்டு படிக்க மாட்டேன் சார், டெஸ்ட் போட மாட்டேன் சார், நீங்க கொஸ்டினை மட்டும் அனுங்க, நான் பே பண்ணிடுறேன், நீங்க கொஸ்டின் மட்டும் அனுப்புங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஆள் கிடையாது. நீங்க பே பண்ணாலும் சரி, எனக்கு டெஸ்ட் போடலைன்னா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் வராது. நீங்க காரணமும் என்கிட்ட சொல்லவே கூடாது. 2 ஆப்ஷன். நீங்க 2 விஷயத்துக்கு மட்டும் என்கிட்ட காரணம் சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா ஒரு முக்கியமான டெத்து. நீங்க வந்துட்டு முக்கியமான டெத்துன்னு கிடையாது, ஏதோ ஒரு டெத். அதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி டெத் ஆயிடுச்சு சார், போயிட்டேன் சார். அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான கல்யாணம், நான் நின்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கல்யாணம், இல்ல ஒரு கல்யாணம் கண்டிப்பா நான் போய் ஆகணும் சார், இல்லாட்டி அது சங்கடமாயிடும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் இருந்தா நீங்க போயிடும். இது 2 விஷயத்துக்கு மட்டும்தான். மற்றபடி நீங்க எந்த காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டெஸ்ட்டை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். ஏன் இவ்வளவு ரூல்ஸ் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டினை வாங்கி வச்சுட்டு காசு கட்டிட்டா கொஸ்டின் கிடைக்கும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கும் அந்த ஒரு அமௌண்ட் பே பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அதை வாங்கி நம்ம ஒன்றும் பெருசா யூஸ் பண்ண போறதும் கிடையாது. ஸோ 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இல்லாம அது எதுக்கு? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாமே போடுறோம். ஸோ நம்மளோட அடுத்து கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச் 2 என்னைக்குன்னா 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர்ல முடிஞ்சிடும். நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ செப்டம்பர்ல நமக்கு முடிஞ்சிடும். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா படிங்க,
நீங்க படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன். லாஸ்ட்டா கனூர் டெஸ்ட் 1ல நெறைய பேரு சார் என்னால டெஸ்ட் ஃபாலோ பண்ண முடியல சார். அந்த சார் இந்த காரணம் சொன்னாங்க. நெறைய பேர் பே பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க யாருக்குமே நான் கொஸ்டின் அனுப்பல. மறுபடியும் கேட்டாங்க. கேட்டப்போ நான் அதே பதில் சொன்னேன். நீங்க டெஸ்ட் போட்டு எப்ப வேணாலும் கொஸ்டின் வாங்கிங்க. ரூல் இஸ் அ ரூல். அத வந்துட்டு எந்த மாற்றமும் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன். நீங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, கண்டிப்பா ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா, உங்கட்ட காசு வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கலன்னா அது வேஸ்ட். அது உங்களுக்கும் வேஸ்ட், எனக்கும் வேஸ்ட். நான் அந்த மாரி ஆள் கிடையாது. ஸோ அதனால பே பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா டெஸ்ட் ஃபாலோ பண்றவங்க மட்டும் கரெக்ட்டா பே பண்ணிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்க பாஸ் பண்ணலன்னா, அதுக்கப்புறம் என்னைய கேளுங்க என்னன்னு. சார் உங்கட்ட தான் படிச்சேன். ஏன் சார் நான் பாஸ் பண்ணல அப்படின்னு என்ன வந்து கேளுங்க. அதாவது டெஸ்ட்ட ரெகுலரா போட்டு கொஸ்டின படிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும். ஸோ ஓவராலா இதுதான். நம்ம அடுத்தடுத்து நெறைய அப்டேட் விஷயங்கள் நெறைய பண்ணுவோம். நெறைய பேர் கேட்டதுனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி போட்டேன். 2019 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்றேன் 2019 நமக்கு தேவைப்படாது. ஏன் 2019 வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, 2019க்கு அப்புறம் சிலபஸ மாத்தி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே மாத்திட்டாங்க எஸ்ஐக்கு. ஸோ அதனால இந்த 2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ இது 2மே நமக்கு போதும். இதுல உள்ளத மட்டும் நீங்க கிளியரா பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் என்ன வேணுமோ, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேணும். இது பாலிட்டி வேணும் சார், இல்ல எங்களுக்கு சைக்காலஜி புரியல சார் அப்படின்னா, நீங்க எப்ப வேணாலும் தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எந்த மாரி படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல சார். எஸ்ஐ கிட்ட தான் சார் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு படிக்கணும்னு தெரியல சார் அப்படின்னாலும், நீங்க எப்ப வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அதுல நான் உங்களுக்கு எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். அதுக்காக 2 மணி, 3 மணிக்கெல்லாம் நைட் 2 மணி, 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி இப்பயே ஒருத்தர் 2 மணி, 3 மணிக்கு ஒரு சிலர் ரெகுலரா மெசேஜ் பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க. ஸோ நான் முழிச்சிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களோட டைம் பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட்டா ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி படிங்க. இதுதான் படிக்கணும். இது இன்னைக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்றத கரெக்ட்டா ஃபாலோ மட்டும் பண்ணீங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. நம்ம எக்ஸாம் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் வேற மாரி பிளான் பண்ணி, வேற மாரி அது ஒரு லெவல்ல கொண்டு போவோம். இந்த டெஸ்ட் இப்படியே தான் போகும். நம்மட்ட படிக்கிறவங்களுக்கு அடிஷனலா ஒரு டெஸ்ட் பேட்ச் உருவாக்கி, அவங்கள மறுபடியும் அத ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு, அதையும் பேரலல்லா ஃபாலோ பண்ண வச்சுருவோம். ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனலா வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதனாச்சும் டவுட்னா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. தேங்க் யூ.